ஹே ஆல், ஸோ பாலிட்டிலேருந்து இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி இந்த ஆன்சர்ஸ்லாம் கெஸ் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக ஆன்சர்ஸ்க்கு போயிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கவர்மெண்ட் டிசைட்ஸ் டு பேன் அ டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் விச் ஹாஸ் பின் critical of its policies. Which among the following fundamental rights is violated in this case? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக வந்து ஏதாவது படம் கொண்டு வந்தாங்கன்னா அது எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு liberty and personal freedom, right against exploitation, cultural and educational rights ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா ஸோ அது எதை வயலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லிபர்ட்டி அண்ட் பர்சனல் ஃப்ரீடம். ஸோ பி தான் வந்து வயலேட் பண்ணுது. அடுத்து, the Supreme Court passes a writ order asking the CBI to complete the investigation of a high-profile corruption case within time-bound manner. Which of the following writ can be issued by the Supreme Court in this case அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரிட்ஸ் தெரியும் இல்லையா, இந்த ரிட்டில் வந்து டெஃபினிஷன் தெரிஞ்சால் இதுக்கான ஆன்சர் போட்டுடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் அத்தாரிட்டி யார், சுப்ரீம் கோர்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் கொடுக்குறாங்க, இந்த வேலையை நீங்கள் முடிங்க அப்படின்னு சொல்லி சிபிஐட்ட சொல்கிறாங்க. ஸோ அது இந்த நாளில் எங்கே வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், கோ வாரண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டமஸ் தான் அவங்க வேலையை அவங்க பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஹையர் அத்தாரிட்டி சொல்லுவாங்க. ஸோ இது மிச்ச நாளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இப்போ என்னென்னா, மேண்டமஸ் வந்து இஷ்யூஸ் அ கமாண்ட் டு அன் அத்தாரிட்டி டு பர்ஃபார்ம் இட்ஸ் டியூட்டி. உங்கள் டியூட்டியை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து மேண்டமஸ். ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா என்னென்னா, கோர்ட் டைரக்ட்ஸ் டு present an arrested person to decide validity of detention. இப்போது ஹேபியஸ் கார்பஸ்னால் வந்து இப்போ யாரையாவது நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த 24 hours வந்து அவங்கள வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஸோ வந்து ஜட்ஜு தான் வந்து டிசைட் பண்ணுவார் இஃப் ஹீ இஸ் ஃபீலிங் கில்ட்டி, தப்பு பண்ணியிருக்காரா, இல்லை இஃப் ஹீஸ் நாட் ஃபீலிங் கில்ட்டி, தப்பு பண்ணலையான்னு. ஸோ தண்டனை கொடுக்கலாமா வேணாமான்னு அவர் தான் டிசைட் பண்ணுவோம். அதான் ஹேபியஸ் கார்பஸ். அடுத்து, ப்ராஹிபிஷன் அப்படின்னா என்னென்னா, ஹையர் கோர்ட் வந்து லோவர் கோர்ட் கிட்ட சொல்லும். ஹையர் கோர்ட் டைரக்ட்ஸ் லோவர் கோர்ட் டு ஸ்டாப் ஹியரிங் அ கேஸ். இந்த கேஸை நீங்கள் பார்க்காதீங்க, அதை நான் எடுத்துக்கிறேன், இல்லைனா வந்து நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ராஹிபிட்னா என்ன, லிட்ரல் மீனிங் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து, கோ வாரண்டோனா பை வாட் மீன்ஸ் அப்படிங்கிறது தான் கோ வாரண்டோ. ஸோ அண்டர் வாட் அத்தாரிட்டி குவாலிஃபிகேஷன் இஸ் ஹீ ஹோல்டிங் ஆஃபீஸ். கோ வாரண்டோனா என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு சம்மந்தமே இல்லை, அவள் படித்தது வேறு ஆனால் வந்தது வந்து இந்த ஆஃபீஸ்க்கு. ஸோ இதை வச்சு கோ வாரண்டோ போட்டாங்கன்னா கோர்ட்டில் கூப்பிட்டு அவங்கள கேட்கலாம். ஸோ பை வாட் மீன்ஸ் யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேண்டமஸ் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்து, why is the fundamental right to constitutional remedies considered as heart and soul of the constitution? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம ஏன் வந்து ஹார்ட் அண்ட் சோல் கான்ஸ்டியூஷனுக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து, the right provides for enforcement of the fundamental rights. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிபிஎஸ்பி என்ஃபோர்ஸபிள் கிடையாது. என்ஃபோர்ஸபிள்னா என்னென்னா, கோர்ட்டுக்கு போகலாம் அதை வயலேட் பண்ணால். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணால் கோர்ட்டுக்கு போகலாமா, போகக்கூடாதா, போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வரும். அடுத்து, இன் கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேன் அப்ரோச் எனி கோர்ட் இன் இந்தியா. ஸோ இது நம்ம பார்த்துன்னு என்ன பண்ணிடுவோம்னா, இந்த ஆப்ஷன் வந்து டிக் போட்டுருவோம். பட் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆனால் நீங்கள் வந்து இதர் டேரெக்டாக உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் போகிற ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா வந்து ஹை கோர்ட் போய்க்கலாம். டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகிற ஆப்ஷன் வந்து ஆர்டிகல் 32 கொடுத்துருக்கான். டேரெக்டாக ஹை கோர்ட் போய் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வேணாலும் போய்க்கலாம். அது வந்து ஆர்டிகல் 226 கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் வந்து அதுக்கான இது. அடுத்து, which of the following minorities in India have been given protection under the fundamental rights of cultural and educational rights? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கடியில் ஆர்டிகல் 29, 30 தெரியும். ஸோ 29 வந்து கல்ச்சுரல், 30 வந்து எஜுகேஷனல். இதில் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், கல்ச்சுரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா இந்த ஆன்சர் போட்டுடலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 29 கடியில் எந்த சிட்டிசன், எனி சிட்டிசன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். எனி சிட்டிசன் ஹூஸ் ஹேவிங் அ டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், இல்லைனா ஒரு ஸ்கிரிப்ட், இல்லைனா கல்ச்சர்னா வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட கல்ச்சர். ஸோ அதுபடி வந்து யாருக்கு டிஸ்டிங்க்டாக இருக்கோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஸோ அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கடையில் கொடுத்துருக்காங்க, அதுவும் கல்ச்சுரல்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்து, ஆர்டிகல் 30 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மைனாரிட்டிஸ். ஸோ இந்த வேர்டை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் எனி, இங்கே ஆல் கொடுத்துருக்கான். ஸோ ஆல் த மைனாரிட்டிஸ் ஹூஎவர், யாராக இருந்தாலும் சரி, பேஸ்ட் ஆன் ரிலிஜன் ஆர் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்டில் ரிலிஜன் பார்க்குறீங்க, லாங்குவேஜ் பார்க்குறீங்க, அண்ட் தென் கல்ச்சர் பார்க்குறீங்க. ஸோ ரிலிஜன், லிங்குவிஸ்டிக், கல்ச்சர் மூணுமே வரும் இந்த ஆப்ஷனில். அடுத்து, which among the following is a non-justiciable rights under the constitution? இப்போ non-justiciable அப்படின்னு பார்த்தனே நீங்கள் வந்து ஹெவியாலாம் யோசிக்காதீங்க. non-justiciable எது இல்லை அப்படின்னு பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன, ஜஸ்டிசபிள். டிபிஎஸ்பி என்ன, நான்-ஜஸ்டிசபிள். ஸோ எது எதுக்கடியில் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் போட்டுடலாம்.
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் எங்கே கொடுத்துருக்கான், ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே தான் வருது. அதுக்கப்புறம் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது எதில் கொடுத்துருக்கான், ரைட் டு ஒர்க் எதில் கொடுத்துருக்கான், ரைட் டு அடிக்கட் லைவ்லிஹுட் எங்கே கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிபிஎஸ்பி கடையில் தான் கொடுத்துருக்கான். ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் எந்த ஆர்டிக்கல் கடையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39D கடையில் கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஒர்க் எது கடையில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 41 கொடுத்துருக்காங்க. ரைட் டு அடிக்வெட் லைவ்லிஹுட் ஆர்டிக்கல் 39A. ஸோ வந்து லைவ்லிஹுட் 39A, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் வந்து 39D, அதுக்கப்புறம் வந்து ரைட் டு ஒர்க் 41. ஸோ இது மூணுமே வந்து எது கடியில் வரும்னா நான் ஜஸ்டிசபிள் கடியில் வரும். அடுத்து which among the following are the features of proportional representation system of election. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து 2 டைப் ஆஃப் எலெக்ஷன் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் ஆர் ப்ளூராலிட்டி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ப்ரொபோஷனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதுக்கடியில் வரணும்னு பார்த்துக்கணும். ஸோ அது லேட்டர் போக போக வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதுக்கடியில் வரணும். ஸோ இதுக்கடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனில் வரும்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை ஒரு ஹோல் ஏரியா லார்ஜர் ஏரியாவை கன்சிடரேஷனில் எடுத்துப்பாங்க. ஸோ லார்ஜ் ஏரியா ஆஸ் கான்ஸ்டியூவன்சிஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் 1 கான்ஸ்டியூவன்சி. பெரிய ஏரியா இருக்கிறதுனால மோர் தென் 1 பீப்புள் கண்டிப்பாக ஆப்வியஸாக இருப்பாங்க. அடுத்து ஓட்டர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஓட்ஸ் ஃபார் பார்ட்டி. ஸோ நம்ம கேண்டிடேட்காக தான் ஓட் பண்ணுவோம் லோக்சபா எலெக்ஷன்லலாம். பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டர் வந்து பார்ட்டிக்கு தான் ஓட் பண்ணுவாங்க, யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ண மாட்டோம். அடுத்து seats in proportional to percentage of votes the party gets. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எங்கே கொடுத்துருவாங்கன்னா அங்கே சீட் கொடுத்துருவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக அது எங்கே வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட் இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன், அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபா, அப்புறம் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது 4 தான் வரும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்காக சீட்ஸ் தருவாங்க. அடுத்து கேண்டிடேட் ஹூ வின்ஸ் கெட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ். ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ ஹீ இஸ் கெட்டிங் த மெஜாரிட்டி ஆஃப் ஓட். அதுக்கப்புறம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அண்ட் நெதர்லாண்டில் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் இருக்குது, பட் நான் சொன்ன அந்த 4 விஷயத்துக்கு மட்டும் தான் இருக்குது. அடுத்து இதில் வர பாயிண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா the entire country may be a single constituency பார்த்தோம். ஸோ the voter votes for the party instead of the candidateனு பார்த்தோம். அடுத்து the seats in the legislature is based on the percentage of votes that a political party gets அப்படின்னு பார்த்தோம். ஸோ all the options will come. அடுத்து on which of the following grounds can the president be impeached under the Indian constitution. ஸோ impeachment அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் போகும். எந்த கிரவுண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 61 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவர் கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணிட்டார்னா, ஸோ வைலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பண்ணிட்டார்னா மட்டும்தான் அவர் இம்பீச் பண்ண முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சார்ஜஸ் இனிஷியேட்டட் இன் ஈதர் ஹவுஸ். ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து சார்ஜஸ் எங்கே இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஹவுஸில் வேணாலும் இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அவர் அப்படி இனிஷியேட் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் வந்து பாஸ் ஆகணும். ஸோ வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் 1 மட்டும்தான் வரும். அடுத்து which among the following correctly depicts the size of Council of Ministers under the 91st Amendment Act. ஸோ 91st Amendment Act என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 75 இருக்கும். அந்த 75ல் clause 1A வந்து ஆட் பண்ணுச்சு. எது 91st Amendment Act. இதுக்கடியில் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு இருப்பாங்களா, அவங்கள சேர்த்து வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். ஸோ லோக்சபா இருக்கும்ல, அதில் வந்து 15%க்கு மேலே இருக்கக்கூடாது. யார் பிரைம் மினிஸ்டர் இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர் இன் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் பி ஷால் நாட் எக்ஸீட் 15% ஆஃப் த டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பீப்புள். அடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் அதர் கிரவுண்ட்ஸ் ஃபார் disqualification of members of parliament under the anti-defection. Anti-defection இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா anti-defection வந்து 52nd Amendment Act 1985ல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது கடியில் தான் வந்து 10th ஷெடியூலில் வந்து உள்ள நுழைச்சாங்க. அடுத்து டிஃபெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி விட்டு கட்சி தாவுறது. ஸோ அப்படி தாவக்கூடாது அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா கொண்டு வந்தாங்க. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டிங்கன்னா வாலண்டராக வந்து நீங்கள் ரிசைன் பண்ணக்கூடாது. 2 கண்டிஷன் இருக்குது டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு. வாலண்டராக நீங்கள் அந்த பார்ட்டி விட்டு ரிசைன் பண்ணி போகக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணாமல் வேறு யாருக்கும் ஓட் பண்ணக்கூடாது. ஸோ ஓட்ஸ் ஆர் அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங். ஸோ ஓட் பண்ணாமலும் இருக்கக்கூடாது கான்ட்ராரி டு த பார்ட்டி டைரக்ஷன்ஸ். அடுத்து இதில் சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து அந்த பார்ட்டி
வேறு யாரக்கூடாது merge பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரே பார்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ எங்கே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து எலெக்டட் ஆஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். இப்போ வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர், ஸோ ஸ்பீக்கராக எலெக்ட் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இதர் அந்த பார்ட்டியோட நேம்லேயே வந்து நீங்கள் ஸ்பீக்கராக இருக்கலாம், இல்லைனா ஸ்பீக்கராக அந்த பார்ட்டியை ரிசைன் பண்ணிட்டும் நீங்கள் வந்து ஸ்பீக்கராக மட்டும் இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் 2 எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ இஃப் அ மெம்பர் வாலண்டரி ரிசைன்ஸ் ஃப்ரம் த பார்ட்டி, கரெக்ட். அதுக்கப்புறம் இஃப் மெம்பர் votes against the instruction issued by the party. ஸோ 2 ஆப்ஷனுமே வரும். அடுத்து consider following statement related to money bill. ஸோ மணி பில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணி பில் ஆர்டிகல் 110 கொடுத்துருக்கான். ஸோ இன்ட்ரடியூஸ் ஒன்லி இந்த லோக்சபா. அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும். பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேனாட் ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதில் எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ண முடியாது. பட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காததோ லோக்சபாவோட பிரச்சனை. அடுத்து லோக்சபாவோட இஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 டேஸ்க்குள்ளே ராஜ்யசபா வந்து அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடணும், மணி பில்லை. அடுத்து பிரசிடென்ட் வந்து அந்த மணி பில்லுக்கு கண்டிப்பாக அசென்ட் கொடுத்தே தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவர் வந்து அதை வித்ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. அதை வந்து ரீகன்சிடரேஷனுக்கும் திருப்பி கொடுக்க முடியாது. அடுத்து இல்லை ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ த மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இந்த லோக்சபா பார்த்தோம். ஸோ ராஜ்யசபா கேனாட் ரிஜெக்ட் த மணி பில் பட் கேன் ஒன்லி மேக் அமெண்ட்மெண்ட்ஸும் மேக் பண்ண முடியாது, ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் மேக் பண்ண முடியும். அடுத்து இன் கேஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் தேர் இஸ் அ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ மணி பில்க்கும் ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ்க்கும் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1 only is the correct answer. இது ரெண்டுமே வந்து தப்பு. அடுத்து which among the following fields can be considered for the nomination of members to the Rajya Sabha அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது லோக்சபாவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம்? 545 பீப்புள் இருக்கலாம். அதே ராஜ்யசபாவில் எவ்வளோ இருக்கலாம்? 250 இருக்கலாம். அதில் லோக்சபாவில் வந்து பிரசிடென்ட் 2 பேரை வந்து நாமினேட் பண்ணுவார், ராஜ்யசபாவில் 12 பேரை நாமினேட் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவோட காம்போசிஷன் வந்து ஆர்டிகல் 80 கொடுத்துருக்காங்க. இதுக்கடியில் 238 மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் ஆகி வருவாங்க. அதுக்கப்புறம் 12 மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுவாங்க. அதை வந்து எதுக்கடியில் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 80 clause 3 கொடுத்துருக்காங்க. அதுக்கடியில் என்னென்னா லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ், இதில் எல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள எமினன்ட் பர்சன் எல்லாம் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ், சோஷியல் சர்வீஸ், கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ 1, 2, 3, 4 இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து which among the following cases can be heard only by the Supreme Court and not by the High Court. ஸோ only by the Supreme Courtனா வந்து எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. ஸோ இது சுப்ரீம் கோர்ட் எதை மட்டும் கேட்க முடியாது, அதுக்கு ஒன்லி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது இந்த விஷயம். ஸோ என்னென்னா இன் கேஸ் ஆஃப் அ டிஸ்பியூட் பிட்வீன் யாருக்கும்னா சென்டருக்கு வர்சஸ் 1 or more ஸ்டேட்ஸ். இந்த சைடு சென்டர், அந்த சைடு 1 இல்லைனா மோர் ஸ்டேட்ஸ். இந்த சைடில் சென்டர் ஒரு ஸ்டேட் இருந்துட்டு அதுக்கப்புறம் வர்சஸ் அந்த சைடில் 1 or more ஸ்டேட்ஸ். ஸோ ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட், ஸோ 2 ஸ்டேட்குள்ளே சண்டைனாலும் சுப்ரீம் கோர்ட்டை தான் போக முடியும், ஹைகோர்ட்டுக்கெலாம் போகக்கூடாது. ஸோ அது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 226 கடியில் நீங்கள் ஹைகோர்ட் கடியிலையும் போகலாம். அதுக்கப்புறம் டு ascertain constitutionality of a law. ஸோ கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் லா போகிறதுக்கு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கும் போகலாம். பட் டிஸ்பியூட் இன்வால்விங் சென்டர் அண்ட் ஸ்டேட்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்லி 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் அ லா பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கும் போகலாம். அடுத்து which among the following features have been provided under the Indian Constitution to ensure the independence of judiciary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜுடிஷியரி ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ரீசன் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் ஃபார் த ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்க்கு வந்து டென்யூர் இருக்குது, அவங்க வந்து ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் கடியில் கிடையாது. அடுத்து the judiciary is not financially dependent on either the executive or the legislature. ஸோ ஜுடிஷியரி இருக்காங்கள அவங்களுக்கு வந்து கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக காசு போயிடும். அடுத்து the power of judiciary to punish for the contempt of court. ஸோ யாரெல்லாம் பனிஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் சொன்ன வேர்டிக்ட்டை கேட்காம அதுக்கு அகேன்ஸ்டாக போயிட்டு இருந்தாலும் கோர்ட் வந்து பனிஷ் பண்ணலாம். ஸோ அது வந்து அதோட இல்லை அது வந்து சுப்ரீமாக இருக்குது அப்படின்னு காட்டிருக்கு. அடுத்து ரெஸ்ட்ரைனிங் த பார்லிமெண்ட் ஃப்ரம் டிஸ்கஸிங் அபவுட் த காண்டக்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் எக்ஸப்ட் அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு ஜட்ஜோட காண்டக்டை வந்து பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ண முடியாது, பட் சில சர்டன் கண்டிஷன்ஸ் தவிர. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிசிஜிஐ மேலெலாம் வந்து இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ லாங் கட்டில் போகாமல் ஷார்ட்கட் போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து சர்டன் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஆல் த 4 ஆப்ஷன்ஸ். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PIL அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரெவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரெவ்யூ நம்ம யார்கிட்டேருந்து எடுத்தோம், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ US கிட்டேருந்து ஜுடிஷியல் ரெவ்யூ எடுத்தோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரெவ்யூ கடியில் எனி சிட்டிசன், ஸோ வந்து அவருக்கு தப்பு நடந்திருக்கோ இல்லையோ, வேறு யாருக்கா தப்பு நடந்தாலும் அவர் வந்து கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணலாம்.
பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அப்ஹோல்ட் த ரூல் ஆஃப் லா. ஸோ ரூல் ஆஃப் லா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அதை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன். அடுத்து ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஃபார் வீக்கர். ஸோ வீக்கர் செஷனுக்கும் வந்து ஒருத்தர் போய் அவங்களுக்காக போராடலாம். அடுத்து ரியலைசேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அவங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு கொண்டு வந்தது தான் பிஐஎல். ஸோ பிஐஎல் ஹேவ் ஓவர் பர்டன் த கோர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ பிஐஎல் வந்து நிறையா இஷ்டப்படி போட்டுட்ருக்காங்க நிறையா பேர். ஸோ அது ஒரு ரீசன். அடுத்து பிஐஎல்ஸ் ஹேவ் எக்ஸ்பேண்டட் ஸ்கோப் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் இன் இந்தியா. இப்போ தான் சொன்னோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அது ரியலைஸ் பண்ண வைக்குதுன்னு. ஸோ ஆப்ஷன் போத் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.